முதல்ல கூகுள் கோலா போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லிங்க் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகலைன்னா இங்கே முதல்ல சைன்இன் பண்ணோம். சைன்இன் பண்ணியாச்சுன்னா இது ஓப்பன் ஆகும். இது ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே நியூ நோட் புக் இது கொடுத்தானா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு நோட் புக் பேஜ் வரும். அதுதான் அந்த நியூ நோட் புக். ஸோ ஒன்ஸ் இது வந்த உடனே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது கனெக்ட் பண்ணணும். இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரௌசருக்கும் கூகுள் அவங்களோட சர்வருக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கனெக்ட் பட்டன் அமுக்குனா போதும். கனெக்ட் பட்டன் அமைக்கிட்டோன்னா இங்கே கீழே காமிக்கும் கனெக்டிங் டு பைத்தான் 3 blah blah blah. ஒன்ஸ் இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா டிக் மார்க் வரும். டிக் மார்க் வந்தோடனே இங்கே பக்கத்தில் ரேம் டிஸ்க் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இங்கே டிக் மார்க் வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்குல்ல, இதுதான் செல். இதில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். இப்போ பிரிண்ட், இதுதான் பைத்தானோட பேசிக் ஃபண்டமெண்டல். பிரிண்ட் சும்மா கோடிங் அப்படி போட்டு நான் ஷிஃப்ட் என்டர் அப்படி அமுக்கிறேன்னா இந்த செல் வந்து ரன் ஆகும். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பேர் செல். இது வந்து ரன் ஆகும். ரன் ஆகிடுச்சா, அதுக்கான அவுட்புட் கீழே வந்துடும். நம்ம ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்லும் க்ரியேட் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு மேனுவலாக செல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே ஹவர் பண்ணிங்கன்னா கோட் இல்லை டெக்ஸ்ட்டுன்னு காமிக்கும். கோட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்லு க்ரியேட் ஆகும். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செல் இருக்குது, நான் அதை டெலீட் பண்ணணும்னா இந்த டெலீட் பட்டன் கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். அண்ட் தென் மேனுவலாக இந்த செல் மட்டும் ரன் பண்ணணும்னா இங்கே உள்ள அந்த ரன் செல் அங்கே போய் இதை மட்டும் கொடுத்தோன்னா இந்த செல் மட்டும் ரன் ஆகும். கீழே எதுவும் க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, அந்த டெக்ஸ்ட்டுன்றது எதுக்குன்னா கமெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் மேலே போய் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பார் காமிக்கும். இங்கே நான் வந்து எழுதி வச்சுக்கலாம், இந்த நோட் புக் வெறும் டெஸ்டிங்க்கு மட்டும் மழையா ஃப்யூச்சர் செல்ஃப். ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த நோட் புக் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த நோட் புக் வந்து நான் வெறும் டெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஃப்யூச்சர் செல்ஃப்க்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த நோட், இந்த டெக்ஸ்ட் ஆக்சுவலாக இதை வந்து கமெண்ட்டுன்னு வாங்க கோடிங்கில். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு சில லைன்லாம் நம்ம ரன் பண்ணும்போது ஜிபியூ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடு. ஏன்னா சிபியூ யூஸ் பண்ணனா ஸ்லோவாக இருக்கும், ஜிபியூ யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ டிஃபால்ட்டாக வந்து சிபியூ தான் இருக்கும். ஒருவேளை ஜிபியூ இருக்குன்னா ரன் டைமில் கிளிக் பண்ணி சேஞ்ச் ரன் டைம் டைப், இங்கே வந்து T4 GPU இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இது முதல்ல டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஐம் நாட் ரோபோட். ஓகே, அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும் ஜிபியூன்ட்டுக்கு. இப்போ இங்கே பேக் அண்ட் ஜிபியூ அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதே டிக். இப்போ வந்து இங்கே T4 மாறிடுச்சா. இப்போது நான் ரன் பண்ணுறேன்னா இது வந்து ஜிபியூவில் ரன் ஆகும். இதில் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஒரு சில டைம் நீங்கள் ஒரு சில பிளாக்லாம் வந்து ஜிபியூவில் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஜிபியூவில் தான் ரன் பண்ணோம். அண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஜிபியூவில் ரன் பண்ணும்போது குறிப்பிட்ட டைம் வரைனா ஜிபியூ வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களும் யூஸ் பண்ணணும், இதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோன்றதுனால. ஒரு வேளை நமக்கு ஜிபியூ தேவையில்லை அப்படின்னா திருப்பி சேஞ்ச் ரன் டைம் சிபியூன்னு மாற்றிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்தோன்னா சிபியூக்கு மாறிடும். எப்பயுமே சிபியூவில் வந்து நமக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி பெருசாக எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல. பட் ஆனால் ஜிபியூவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரு சில டைம் வந்து இப்போது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். பிரிண்ட் வார் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஒரு VARன்ற ஒரு வேரியபிளில் வந்து 32 போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிரிண்ட் VAR கொடுத்தோன்னா 32 தான் பிரிண்ட் ஆகும். ஒரு வேளை புரியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ 32 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் அண்ட் டெலீட் ரன் டைம் இது கொடுத்தோன்னா வந்து அந்த சர்வர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் ரீகனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா. இப்போ நான் மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம இந்த செல் ரன் பண்ணிட்டு தான் இந்த செல்லை ரன் பண்ணணும். நம்ம வந்து கூடமாக ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்ல இந்த செல்லில் தான் நான் 32 ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த VARக்குள்ளே 32 வரும். இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி போடக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ ஆர்டர் மாற்றாமல் போடணும். இந்த மாதிரி டைமில் இப்போ நான் என்ன பண்ணலான்னா ரன் டைம் ரன் ஆல் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து எல்லா செல்லும் ரன் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு எரர் வராது. ஏன்னா முதல்ல இந்த செல் ரன் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த செல் ரன் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த செல் ரன் பண்ணும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நடுவில் எதாவது எரர் இருந்துச்சுன்னா முக்கால்வாசி டைம் நீங்கள் ரன் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எரர்லாம் சால்வ் ஆகிடும்.
அண்ட் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த சைட் பாரை நான் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுறேன்னா இங்கே தான் நம்ம வைக்கிற எல்லா டேட்டா செட் இல்லை நம்ம நார்மலாக நம்மளோட ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி இதெல்லாம் ஓகே. இது அந்த கூகுள் கொலாப்லேயே கொடுக்குறது. இதில் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் 80 ஜிபின்னு கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம கூகுள் ட்ரைவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இது கொடுக்குறேன்னா எனக்கு வந்து கனெக்ட் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு கேட்கும். நம்ம இது கொடுத்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்துட்டோன்னா நம்மளோட கூகுள் ட்ரைவும் இந்த கோலாபும் கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கூகுள் ட்ரைவில் எந்த டேட்டா போட்டு வச்சாலும் அந்த கூகுள் ட்ரைவ்லேருந்து இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் கோலாப்லேருந்து. ஸோ அதுக்கு தான் இந்த கனெக்ட் டு ட்ரைவ் சம்திங். அண்ட் இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட். நம்ம இந்த புக்கிலலாம் படித்தோன்னா ஆக்சுவலாக இருக்கும் ஹெட்டிங் வந்து சப் ஹெட்டிங், அது கீழே பேராகிராஃப் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இதையே வந்து ஹெட்டிங்காக மாற்றுறேன்னா ஒரே ஒரு ஹேஷ்டேக் போதும். இது இப்போ நான் இது கொடுத்துட்டேன்னா இது வந்து ஹெட்டிங். நான் இது கீழே இப்போ சப் ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் 2 ஹேஷ்டேக் கொடுத்தேன்னா சப் ஹெட்டிங், இது சப் ஹெட்டிங், இது வந்து இப்போ சப் ஹெட்டிங், ஹெட்டிங்குள்ளே உள்ள ஹெட்டிங். ஸோ இது கீழே வந்து நான் இன்னுமே எழுதிட்டே போகலாம். என்ட்ரு கொடுத்துட்டு இப்படி எழுதிட்டே போகிறேன்னா என்னால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ சப் ஹெட்டிங் இதில் நான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் இப்படி போனேன்னா இங்கே வரும். இப்போ நான் ஆக்சுவலாக இப்படி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து அனதர் சப் ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ நான் இதில் வந்து வந்து இது ஓகே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி என்ன யாரான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இது அனதர் சப் ஹெட்டிங், இது ஒரு சப் ஹெட்டிங், இது ஒரு சப் ஹெட்டிங். நான் இப்போ இந்த சப் ஹெட்டிங் போகணுன்னா இங்கே போய்டுவேன். அடுத்து இந்த சப் ஹெட்டிங் வரணும்னா இந்த சப் ஹெட்டிங் வந்துடுவேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். இது ஒன்று மாறும், அப்புறம் இங்கே ஒன்று மாறும், இங்கே ஒன்று மாறும், இங்கே ஒன்று மாறும். நான் இப்போ மேலே ஹெட்டிங் போகணுன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டா போதும், மேலே உள்ள ஹெட்டிங்க்கு வந்துடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இவ்வளோ தான் கூகுள் கொலாப்.